வணக்கம். மே மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. புனர்பூசம் பூசம் 2 நட்சத்திரமே இருக்கு. சூரிய பகவான் ரிஷபராசிக்கு வந்து விட்டதாகத்தான் அர்த்தம் நாளையிலிருந்து. எனவே இந்த அடிப்படையில் வைகாசி மாதம் எப்படி இருக்குதுங்கிறதையும் நாங்கள் சொல்லிடுவோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு. சூரியன் உங்க ராசி விட்டு நகர்ந்துட்டாரு பாருங்க, அதுவே பெருசு. மொத்தத்தில் நல்ல நாள். இந்த மாசம் போன மாசத்தை விட சிறப்பாக இருக்கும். கூட்டி கழிச்சு பார்த்தா தினம் தினம் மாறுபடும். கூட்டி கழிச்சு பார்த்தா பெட்டர். சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில பிரார்த்தனைகள் செய்யணும். ஓம், இந்த மந்திரம் நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் ரோஹிணியே போற்றி, ரோஹிணியே போற்றி, டாகினியே போற்றி, டாகினி டாகினியே போற்றி. இந்த 2 மந்திரங்களும் ஓடணும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலையிலையும், மற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வசதிப்பட்ட நேரத்திலையும் சூரியனுக்கு தீபம் காட்டியே தீரணும். அனுகூலமான எண் 2, 7, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். அபிராமி அந்தாதி புத்தகம் 101 பாட்டு, பருத்தியூர்கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் கிடைக்கும். பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது. சொன்னீங்கன்னா வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி படித்து பாருங்கள். நல்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு அந்த புத்தகம் கிடைக்கும். படித்து பார்ப்பீங்க. அவ்வளவுதான். நாங்கள் சொல்லிவிடுவோம். செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு கொடுப்பினை இருக்கணும், இல்லைன்னா செய்ய முடியாது. அவ்வளோ. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். ஆனால் சூரியன் ராசிக்கே வந்திருக்கிறார், அது நல்லதில்லை. எனவே 3 நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியனுக்கு தீபம் காட்டணும். சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அனந்தனே போற்றி. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். அபிராமி அந்தாதி புத்தகம் 101 பாட்டு, பருத்தியூர்கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் கிடைக்கும். பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது. சொன்னீங்கன்னா வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி படித்து பாருங்கள். நல்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு அந்த புத்தகம் கிடைக்கும். படித்து பார்ப்பீங்க. அவ்வளவுதான். நாங்கள் சொல்லிவிடுவோம். செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு கொடுப்பினை இருக்கணும், இல்லைன்னா செய்ய முடியாது. அவ்வளோ. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம். சூரியன் 12ஆம் இடத்திற்கு வந்திருப்பதும் நல்லதில்லை. எனவே இந்த வைகாசி மாதம் முழுக்க சூரியன் உதவியா இல்லை, இன்னைக்கு சந்திரன் உதவியா இல்லை. இது மாறக்கூடியது. தினம் மனசில் சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் கருடனே போற்றி, வருணனே போற்றி, அருணனே போற்றி. நிதானம், பொறுமை, பேச்சிலே நிதானம். அனுகூலமான எண் 1, தெற்கு வெள்ளை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள். சோறு ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, பசுமாட்டுக்கு புல்லு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. ஆமாம். கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், சூப்பரான மாதம். சூரியன் 4 ராசிகளுக்கு தான் இந்த மாதத்தில் உதவி செய்கிறார். அதில் ஒன்று உங்களுது. இந்த மாதம் முழுக்க மாத கடைசியில் கூட்டி கழித்து பார்த்தா லாபம் பெருகி இருக்கும், நஷ்டம் குறைவாக இருக்கும். இது உறுதி. இன்னைக்கு நாள் சூப்பர், பிரமாதம். அப்புறம் என்ன, கலக்குங்க. நன்றிக்காக 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. மனசில் சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சந்திரனே போற்றி, சதுரகிரியே போற்றி, சரத்வானே போற்றி. 3 மந்திரங்களும் ஓடட்டும், நல்லது. அனுகூலமான எண் 7, 9, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். இந்த மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களுது ஒன்று. அப்புறம் என்ன, கலக்குங்க. இன்றைக்கும் நாள் நல்லா இருக்குது. வெற்றி அதிகம், உயர் உண்டு. உங்கள் சுறுசுறுப்பு தில்லு ஜெயிக்கும். உத்தரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காலையிலையும், மற்றவங்க வசதிப்பட்ட நேரத்துலையும் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். மனசில் சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடணும். திருஷ்டி அதிகமாக இருக்குது. ஓம் ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிண்ணரரே போற்றி, கிண்ணரரே போற்றி, கிஷ்கிந்தையே போற்றி. 3 மந்திரங்களும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, ஜாக்கிரதை. ஆனால் சூரியன் உங்களுக்கு 8ஆம் இடத்தை விட்டு விலகியதே பெரிய நன்மை. ஆனால் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை. வீண் பேச்சு, வீண் கவலை இருக்குது. உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலையிலையும், மற்றவங்க வசதிப்பட்ட நேரத்துலையும் சூரியனுக்கு தீபம் காட்டணும். மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திவ்ய தேசமே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் சொல்லுங்க. நிதானம், பொறுமை, கவனம்.
அனுகூலமான எண் 7 வடக்கு வெள்ளை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள். சோறு ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, பசுமாட்டுக்கு புல்லு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. ஆமாம். துளாராசிகார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வீண் செலவு வீண் கவலை இருக்கிறது. வழிபாடு முக்கியம். மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் அத்ரி முனிவரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. 2 மந்திரமும் ஓடுவது நல்லது. நிதானம், பொறுமை. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. அனுகூலமான எண் சூரியன் உதவியாக இருக்கார இந்த மாதம் கிடையாது. உடல்நலத்தை பாதிக்க காத்திருக்கிற நாங்கள் வழிபாடுகள் சொல்கிறோம், பண்ணிக்கோங்க. அனுகூலமான எண் 5 தெற்கு சிவப்பு. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள். சோறு ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, பசுமாட்டுக்கு புல்லு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. ஆமாம். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. வெற்றி வந்துருச்சு, பிரமாதம். உங்கள் சுறுசுறுப்பு வேகம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சூரியன் உதவியாக இருக்காரா? இல்லை, சூரியன் உதவியை குறைத்து விட்டார். எனவே அதுக்கு வழிபாடு செய்யணும். மனசில் சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் தாமிரபரணியே போற்றி, தத்தாத்ரேயரே போற்றி. இந்த 2 மந்திரங்களும் சொல்லுங்கள், நல்லது. இன்னைக்கு நாள் சூப்பர், பிரமாதம். அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் எது வேண்டுமானாலும் படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு அரிசி கொடுங்க, பச்சரிசி கொடுங்க. அரிசியாகவே கொடுத்துருங்க. பச்சரிசி கொடுக்கறது ரொம்ப நல்லது. பச்சரிசி சோறு நிதானத்தை தரும் என்பார்கள். ஏழை எளியவர்களுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யலை, ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கு மூலம் பூராடம் உத்திராடம், ஜாக்கிரதை. காலையிலையும் சாயந்தரமும் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். ஆமாம், கோயிலில். சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. அதிதி தேவி சூரியனோட அம்மா அதிதி, சந்திரனோட அம்மா அனுசுயா. 2 மந்திரங்களையும் சொல்லுங்கள், நல்லது. அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது, சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, ஏழைகளுக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. நல்லது. குலதெய்வத்தை நினச்சிக்குங்க. மகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், பிரமாதம். கலக்கிறீங்க, நல்ல நாளாக இருக்கும், சந்தோஷம் அதிகமாகும். அப்புறம் என்ன, உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலையிலையும் மற்றவங்க வசதிப்பட்ட நேரத்துலையும் சூரியனுக்கு தீபம் காட்டணும். மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும், அது நல்லது, திருஷ்டியை குறைக்கும். ஓம் சுக்ரீவனே போற்றி, சுந்தரனே போற்றி. இந்த 2 மந்திரங்களும் சொல்லுங்கள், நல்லது. நிதானம், பொறுமை. ஏன் வெற்றி அதிகம் வரும், நல்ல நாள். அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். சூரியன் மாறி இருப்பது உதவி இல்லை. ஆமாம், 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார், அது சிறப்பில்லை. அதுக்கு தான் வழிபாடுகள் சொல்கிறோம். அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, ஏழைகளுக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. நல்லது. குலதெய்வத்தை நினச்சிக்குங்க. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, கலக்கிறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சூரியன் மாற்றம் உதவி இல்லை, ஆனால் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. உங்கள் தைரியமும் விடாமுயற்சியும் ஜெயிக்கும். மனசில் சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் ஓம் மண்டோதரியே போற்றி, மண்டோதரியே போற்றி. மண்டனையே மண்டனையே போற்றி, மகுடேஸ்வரனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள், நல்லது. அனுகூலமான எண் 1 2 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் எது வேண்டுமானாலும் படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு அரிசி கொடுங்க, பச்சரிசி கொடுங்க. அரிசியாகவே கொடுத்துருங்க. பச்சரிசி கொடுக்கறது ரொம்ப நல்லது. பச்சரிசி சோறு நிதானத்தை தரும் என்பார்கள். ஏழை எளியவர்களுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. ஆனால் சூரியன் உதவி செய்கிற 4 ராசிகள் வைகாசி மாதம் முழுக்க. அதில் ஒன்று உங்களுது. சூரியன் உதவி செய்கிறார், சந்திரன் இன்னைக்கு உதவி செய்யலை. மனசில் கோபம், தடுமாற்றம், தேவையற்ற பேச்சு இருக்கிறது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது திருஷ்டியை குறைக்கும். ஓம் ஓம் அருணனே போற்றி, வருணனே போற்றி, கர்ணனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, ஏழைகளுக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. நல்லது.
குலதெய்வத்தை நினச்சிக்குங்க. நேயர்களை, இந்த வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபத்திற்கு வந்திருக்கிறார். இந்த சூரியன் ரிஷபத்துக்கு வருவதனால 4 ராசிகளுக்கு நன்மை. மீனம், கடகம், சிம்மம், தனுசு, இந்த 4 ராசிகளுக்கு சூரியனாலே நன்மை உண்டு. மீனத்திற்கு தைரியம் அதிகமாகும், கடகத்திற்கு லாபம் பெருகும், சிம்மத்திற்கு வேலையில் உயர்வு உண்டு, உத்தியோகம், வியாபாரம், அரசியல், கலைத்துறை எதில் வேண்டுமானாலும். தனுசுக்கு வியாதி தொல்லை, எதிரி தொல்லை, கடன் தொல்லை குறையும். ஞாபகம் வச்சுக்கோ. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.